பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா பிஸ்னஸ் ஸ்ரீலங்கா தான் பார்க்க போகிறோம். நேற்று பங்களாதேஷ் கூட ஜெயிச்சாங்க 46 ரன்கள் என்ற அந்த தொலைவில் ஜெயிச்சாங்க இந்தியா. அதில் பெஸ்ட்டு தான் அபிஷேக் சர்மா, நம்ம எதாச்சும் பஞ்சா இல்லை தான். ஓகே கைஸ், இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே போகலாம். மும்பை ஸ்டேடியம் 20 ஓவர், க்ரீன் பூச்சு ஒரு டஸ்கி தானே எப்படிமா போகும். டீம் லெவனை நான் செட் பண்ணியாச்சு, அவங்களோட டீம் லெவனை பார்த்துக்கோங்க. ஓகே உள்ள டைம் சூரியகுமார் நேத் அண்ட் ட்ரிபிள் லேண்ட். இன்னைக்கு ஹெட்ஸ் அண்ட் டைல்ஸ் அப்படின்னு 2 டைம் ஸ்பின் பண்ணியிருக்கோம். அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் கைஸ், ஏன்னைக்குமே இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங்கு தான் சூஸ் செய்யும். ஏனென்றால் சேசிங் ஃபைனலில் மட்டும்தான் செய்வோம் என்பதை இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா அதெல்லாம் அப்புறம்பாட்டி பார்த்துக்கலாம். அபிஷேக் சர்மா ஓப்பன்டு, சுபன் கில் சஞ்சு சாம்சன். அடுத்து யார் அடிக்கூட தெரில, துஷேரா தான் ஃபஸ்ட்டு ஓவர். எனக்கு துஷேரா வச்சு போட தெரியாது, சாரி அடிக்க தெரியாது. அவன் பற்றி நான் கணக்கு மல்லிங்கா கணக்கு அப்படிவாப்பில். இது மாதிரி யாக்கர்னா கொஞ்சம் சால்டாக தான் நடனம் போட்டாருங்க. 6 இல்லை 6 பவுண்ட்ரியா போரா இல்லை 6 இன்டர்செக்ட் பண்ணுவாங்க. 6 கொடுத்துருக்காங்க, பேருக்க செக் பண்ணுவாங்க. 6 தானா? துஷேரா போட்டார் யாக்கர்லேருந்து. பத்தியை நான் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ உள்ளே கொண்டாந்தாங்க, செக் பண்ணுறாங்க. உள்ள கட்டிடுச்சு, அவ்வாடா உள்ள குதிச்சு ஷாட். மல்லிங்கா அடிச்சாருங்க. அடுத்த 6 இதுவும் 6 என்றாப்பா. 6 தானே, 6 நம்ம 6 பண்ணான்னு தெரியல, நான் கவனிக்கலை. கவனக்குறைவு ஏற்பட்டு விட்டது என் பார்வையில், சற்று பார்க்கவில்லை என்பதுதான் உறுதி. பேக் இன் டு தி ஃபார்ம் கைஸ். யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இவன் வரலாற பார்த்து நடுங்குற ஆள் கூட அபிஷேக் அது சர்மாங்க இவனாச்சுதாங்க. அப்புறம் அடிக்கிற 6 எல்லாம் 4 6 போகும். சேசிங் எப்படி போக போகுதுன்னு தெரில. எப்படியும் 15 ஓவர் கிட்ட தான் வைப்பேன், ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் கூட விளையாடுறதுக்கெலாம். போடு தரையை கிழிச்சிட்டு ஒரு பவுண்ட்ரி அடித்தாருங்க. இது பவுண்ட்ரியா இல்லை வேற ஏதோ ஒன்றா? போட்ட வாழ்வே ஒன்று, அடித்த திசை மற்றொரு பக்கம். நான் அடிக்க ட்ரை பண்ணது ஒரு பக்கம், அடித்தது ஒரு பக்கமாக போய் விட்டுறது. எங்கே பாரு தரையை கிழிச்சிட்டு அடிக்க விட்டாரு. இந்தியாவா ஸ்ரீலங்காவா என்பது போட்டி அல்ல, இந்தியா மட்டும்தான் போட்டியே. இந்தியாவில் நடப்பது இந்தியா முகம் அல்ல, இது மும்பையின் முகம். திரைக்கும் ஒரு நாளும் முகத்திரையை பிடித்து காட்டுவேன் என்பதை போல் நான் லெவல் 2 மட்டும் கொண்டு போயிட்டு ஒரு 2 மாதம் நல்லா 2 வாரம் லீவு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் லீவு, எக்ஸாம் லீவு. இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதனால தான் நான் இந்த வீடியோ போட இருந்தேன். இத்தனை நாள் எப்படி ப்ரோ போட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. மற்ற நாள் போட்டது அது வீட்டில் கெஞ்சி போட்டேன். ஆனால் இன்று போட்டது என்றதோ இன்று லீவ் என்பதனால் மட்டுமே. லீவ் வேணும், லீவ் இல்லாட்டி போவேன். நீ லேட்டு தானே
நீ நேற்று மேட்சை தான் நான் பாருங்க கைஸ். மேட்சை லேட்டாக தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. ஏன்னா என்னால் வீடு எடுத்துட்டேன். ஆனால் என்னன்னு தெரியல, என்னால் போட முடியல. ஏன்னா நேற்று எக்ஸாம் நேற்று எக்ஸாமா, அதனால வீட்டில் போட மாட்டேன். நான் 25ஆந்தேதி நேற்று நான் போட்டேன் ஹைலைட்டாக. இன்னைக்கு மேட்ச் எப்படி போக போகிறதில்ல. நேற்று மேட்ச் வந்து நான் சரி சொல்ல விரும்பல. என்ன சொன்னேன் எனக்கு அதான். ஓகே, 1/26 வியா மஷின். யாரா இவன்? ஸ்ரீலங்கா விளையாடுதா இந்தியா சுவன் பிஜாரா எல்லாத்துலேயும் ரிட்டையர்ட் அவர் தாங்க. என்னால் அஸ்வின் நம்ம சிஎஸ்கே டீம்லேருந்து விலகினாருங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும். பிக் ஃபேன் வாரிஸ் நான் தான். நான் சிஎஸ்கேல உள்ள அஸ்வின் ஃபேன் தான். ஒரு காலத்தில் இருந்தேன். 2010 தான் நான் கப்படிச்சு கொடுத்தாங்க. அந்த மேட்ச்சில் நான் வந்து இவன் ஃபேன், அஸ்வின் ஃபேன் தான். பிரிஸ்கே விக்கெட்டை ஃபஸ்ட்டு போல தூக்குனாங்க. ஐ ஒன்லி சிஎஸ்கே 5-time champion இஸ் த பேக். இதில் மட்டும் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா போதும். சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச் எல்லா டீமும் போட ஆர்சிபி உள்ளே கொண்டு வரணுங்க. ரிவெஞ்ச் மேட்சாக கொடுக்கணும் கைஸ். ரிவெஞ்ச் மேட்சாக பார்த்துக்கலான்னு பார்த்தா ரிவெஞ்ச் மேட்சை கொடுக்க மாட்டேன் என்பதை போல். ரிவெஞ்ச் மேட்சுக்கு ஆசைப்படாதே, நீ மோசம்தான் போவா என்பதுதான் உறுதி. ரிவெஞ்ச் மேட்ச் 2 ஜெயிச்சாங்க. மறக்க முடியல. இந்த அடுத்த வருஷம் ஜெயிக்கிறோம், 6 டைட்டில் அடிக்கிறோம், அடிச்சே ஆகுறோம். ஏங்க ஸ்டம்ப் லைனில் போட்டாங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அவுட்டுங்க. தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, அள்ளி கொடுத்தால் குறையாது நெஞ்சுக்குள்ள வாடி அழகே ஜாமத்தின் தலைவன் தானே சுல்தானே. தொட்டு பேசும் சுல்தானா, உடனங்கள் தில்லானா. போட்டார் பார்த்த பொடியடா, அது நமது நாட்டு அண்ணாதுரை போட்டார் இந்த பொடியடா, அது மண்டை வேட்ட ரெடியடா, போட்டா தெரியாதடா தாத்தா தாத்தா அப்படின்ற மாதிரி. இன்று சுபங்க இல்லை வேறு எவனாவதா அப்படின்ற சுமந்த். எனக்கு இந்த கிரிக்கெட் கேமில் ஒரே ஒரு லக்கியஸ்ட்டு மேன்னா அது சிவன் டுபே தான். தலைமையாரங்க விசிலு பறக்கவே அந்த பாட்டை அவனுக்கு போடுங்க. ஐயோ கரெக்டாக இருக்குங்க. தலைமையாரங்க விசிலு பறக்க. அவனுக்கு அந்த பாட்டு தான் கேஸ் கரெக்டாக இருக்கும். தலைமையாரங்க விசிலு பறக்க. ஈச மல்லிங்கன் போல வந்திருக்காரு. மல்லிங்கா இவர் 2ஆம் மல்லிங்காவா 3ஆம் மல்லிங்காவான்னு தெரியாது எனக்கு. எல்லாம் மல்லிங்காமல் மட்டுமே தெரியும். இல்லைங்க, ஒரு மல்லிங்கா கணக்கெல்லாம் போட மாட்டேன், நான் வித்தியாசமாக தான் போடுவேன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாலையும் அபிடேட் அரான தூக்கிட்டாங்க. அபிடேட் இவர் என்னன்னு தெரியல. அபிஷேக் சர்மாக்கு 40 ரன்ல எடுத்து அவுட் ஆகிறாரு. 1 20 ரன்ல அவுட் ஆயிடுறாரு. எனக்கு அந்த 1 தாங்க இன்னும் புரியல. இவன்கிட்ட இருக்கிறதே ஒன்று சொல்கிறேன். என்ன சொன்னேன், எல்லா சட்டையுமே தூக்கி சொல்லுவான். 28க்கு வந்து வருவான். ஒரு சில நேரம் 30ல் அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. அச்சாரிங்க பவுண்ட்ரி. யா சஞ்சு, நீ தான் என் மேட்சுக்கு தேவை. போன மேட்ச்சில் பேட்டிங் ஆடுறே மாற்றி எழுதி விட்டாங்க. சிவன் டூபே அவன் 2வது விக்கெட் வாங்கிட்டாங்க. டேய் 2 விக்கெட் போனே சிவன் டூபே கற்றுக்கோங்க. இப்போ என்ன எத்தனை மேட்சுங்க இவனும் ருத்ராஜும் ஜெயிப்பாங்க.
அதை கூட மனசில் வச்சுக்கிறாம இவங்க இப்படி பண்ணுறாங்களே கைஸ். அடுத்து ருத்ராஜ்னா இந்தியா டீம் விட்டு ரிட்டையர்டு தான் நினைக்கிறேன். இவங்க இப்படி பண்ணால் எப்படி கைஸ்? நான்லாம் இதெல்லாம் கன்ஃபார்ம் ரிட்டர்ன்லாம் கொடுக்க மாட்டேன். இதுக்காண்டி அடியாக போடுவேன், சண்டையை போட்டேன். ஆய் நம்ம கண்டதேன். சண்டைக்கு கூப்பிட்டாம அவனை மண்டைய போட்டு, அவனை மண்டைய போல அவனை மன்னிப்பு கேட்டு, அவனைய வீட்டில் வச்சுட்டு போடுறாங்கல்ல போலீஸு கம்ப்ளைண்ட். இந்த குண்டில் நீ பாட்டு இருக்கு எனக்கு சப்போர்ட்டு. கூட்டின போவேன் ஜிப்பல்ல வச்சு கட்டின பொண்டாட்டி அவளை கான்ட்ரேட்டா எல்லாமே தான் மம்மி எல்லா டூல்ஸ் அம்மா சொல்லிக்கிறேன். நான் பார்த்துட்டு பல டூல்ஸ் ஸ்கெட்சை போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃப்ளாஷ் நியூஸ். சம்பவம் இந்த பாலசை பார்த்தா மாட்டாது ஒரு நியூஸ். சிரிச்சு பேசி கலா வர்றா மீராப்பட்டு ஒரு ரோல்ஸ் பாக்கி வச்சு வர சத்தம் எனக்கு தலாட்டு பாட்டு. சும்மாது வர்றோம் சவுண்டு மெல்லோடி போயிட்டு சுத்தின்னு உன்னை கதற விடுவேன் கேட்டலாம் போட்டு. நீ என்னதான் பண்ணாலும் மேல வராதே கேட்டேன். ஏன் நான் கேட்டுவேன் சால்ட் பேப்பர் செதுக்கப்பட்ட சில என் ஆளை ஊருக்குள்ள கஞ்சி கூப்பிடுவோம். என்ன தலை தாலாதான் இன்று நான் மோடம் மோடம் மேடம் என்பதை சரி செய்து கொண்டிருக்கிறார். இந்த பேட்ச் வழியாக பெருமாப்பட்டி பயலுக, அப்படி பெருமாப்பட்டி பயலுக தான் கைஸ். இவர் முந்தியாவுக்கு விளையாடுறாரா இல்லை ஆர்ஆருக்கு விளையாடுறாரான்னு கேட்டு சொல்லுங்க. இவர் அடிக்கிற அடி என்னென்னமோ ஆர்ஆர் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாருங்க. இவர் ஆர்ஆர் டீமோட பெஸ்ட் கேப்டன் தான் இருந்தவர். ஆர்ஆரோட ஓல்டு கேப்டன் யாரு தெரியுமா? இப்போ நியூ கேப்டன் சொன்னா நீ அப்படியே இவனை போயிட கேப்டனாக போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ரியான் பராக் தானே இந்த வருஷம் கேப்டனு. சஞ்சு சாம்சன் ஒரு மேட்சில் கூட இறக்கலடே, அவன் என்னடா பண்ணாடே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு டீமுக்கு கேப்டன் சொல்லுவாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு பேர் என்னோட பேட்ரிக் கம்சிங்ஸ் தானே. என்னாலும் சொல்லுவான் நம்ம இஷ்டம் தான், நம்ம கூப்பிட்றதான் பேரு. சிக்ஸு ஃபோர் தாங்க இன்னைக்கு சுமன் கில் பேட்லேருந்து. ஐயா இவனை எங்கேருந்தியா பிடிச்சிட்டு வந்தீங்க? சுமன் கில்ல 90 ரன்கள். என்னங்க இவரு என்ன காண்டு அந்த காண்டு வெளில யாரு காண்டடா வந்த நீ? சிவண்டோவே ரன்கள் பெருகிறது ரன்கள் சரிகிறது அப்படின்ற மாதிரி. நேற்று பங்களாதேஷ் கூட நேற்று போட்டேன். நேற்று காலை தான் போட்டேன். அது என்னன்னு சொல்கிறேன். காலில் போட்டேன் பார்த்தீங்களா கைஸ். 72 சூரியகுமார் அவுட் ஆகிட்டு போயிட்டான். அதான் நான் உனக்கு காமிக்கல. சூரியகுமார் எப்பறம் அவுட் ஆனான்னு கேட்க விடாதுல, அதுக்குதான் சொல்லிட்டேன். கேப்டன்லாம் டக் அவுட் ஆகிட்டு போகிறாப்புல. போன மேட்ச்லேயும் அதுதான், இது மேட்ச்லேயும் இதுதான். பாருங்க கைஸ், அசரங்க ஊரில் அடிக்கிறோம் இருக்குன்னே தெரில கைஸ். ஹார்திக் பாண்டா இஸ் ஸ்மாஷ்டு. ஸ்மாக்ஸ். சிக்ஸு திரும்ப அதே சைடு தீக்ஷனாவை போட்டு பொழக்கிறார் கைஸ். யோ 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 ஹார்திக் யா என்ன இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் நீ அந்த பக்கம்தான் வைக்கிறாய், ஏன் இந்த வன்மம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஆர்ஆர் மேட்சில் வச்சு இடாயிருப்பான். நான் பெஞ்சிருப்பேன் போல. சண்டையாகி போச்சு. நான் போட்ட மேட்சில் நான் சொல்கிறேன் சண்டையாகி போச்சு. அவ்வளோதான் டாட் பாய் ஹார்திக் பாண்டியாவோட.
வார்த்தைக்கு 45 இதில் ஹையஸ்ட் ஸ்கோரே 84. 84, 45, 36, 25 ரொம்ப கம்மி தான் கேஸ். உடனே என் லவ் மொத்தத்தையும் என் பொண்டாட்டிக்கு நீ புரிய வைக்கிற. ஓகே மேடம், 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 நீ அந்த ஆப் எடுத்துங்க மீ. மேடம், ஜெமினி கூல் ஜெமினி. ப்ளீஸ் மேம். எதுக்கு வெற்றி, எதுக்கு எப்படியாடி இப்படி வந்துட்டு இருக்கீங்க? என்ன மேம், நான் உங்க ஈபிசி பண்ண வரேன். அதெல்லாம் முடியல கேட்டேன் எப்படின்னு. ஒரு பொண்டாட்டி பின்னாடி ஒரு புருஷன் வரக்கூடாதா? வெற்றி இப்படி பண்ணா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மேடம், ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க மேடம். என்ன பொண்ணுல கணிப்பதே தெரியாத அப்பாவின்னு நினைப்பாங்க மேடம். நீங்க உழைச்சாலும் அதுதானே உண்மை. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக காலங்காத்தாலேயே கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா ரோஜா பூலாம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மேம். ரோஜா பூ ரோஜாட்டம் வாங்கிட்டு வந்தனால இருக்கு. மேடம், இந்த ரோஸ் உங்க காலில் விழுந்து சரி பண்ணி உங்க காலை பிடிச்சி என் காதலை ஏத்துக்க சொல்லி சொல்லுது மேடம். உங்களுக்கு என்னதான் வேணும்? இந்த ரோஸ் என் காலையில் ஏற்றுனா நம்ம